எடுக்வெஸ்ட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஆப். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை எடுக்வெஸ்ட் அகாடமி ஆர் எடுக்வெஸ்ட் கோர்ஸ். ஸோ வாங்க இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இட்லி தோசை மாவு தீர்ந்து போச்சுன்னா டிஃபனுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா அந்த சமயத்துல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சுட சுட இந்த தோசையோட கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னின்னு எல்லா சட்னியுமே ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இந்த தோசையோட கலருக்காகவே இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளிய இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்ப இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. அடுத்து இதுல 2 பெரிய பல் பூண்டு, சின்ன பல் பூண்டா இருந்தா 4 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்து உங்களால எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இதே மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்காங்க. கடையில வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன். அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்காங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணா சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்காங்க. கோதுமை மாவு ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தா போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்ப இதுலயே 1ல இருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய அரைக்கணும் தேவையில்லை. எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை அரைச்சு எடுத்தா போதும். அரைச்ச மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்ப இது கூட மிக்ஸி ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுல கலந்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. ரவை தோசைக்கு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தீங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சி எடுத்துக்காங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா தொடச்சி விட்டுக்காங்க. இப்ப இந்த தோசைக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சமா பொடியா நறுக்கிய வெங்காயத்தை தெளிச்சு விட்டுக்காங்க. கூடவே பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லியும் தெளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு தோசைக்கல்ல தோசை ஒட்டாமல் வரும், நமக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவு எடுத்து இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. தோசை மாவை இந்த மாதிரி பரவலா சேர்த்தா போதும். தோசை மாவை தேய்ச்சி விடக்கூடாது. அதே மாதிரி கல்லும் நல்லா சூடா இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி வரும். இப்ப இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி மீடியம் லோ ஃப்ளேமுக்கு வச்சிடுங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா மேல் பக்கம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். அடுத்து இதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்காங்க. இதுக்கு அதிகமா எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சமா சேர்த்தாலே நிறைய சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்காங்க. இதை இன்னும் 1 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்து லேசா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சதும் இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம்.
அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. இத சுட சுட சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆறி போயிடுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அதனால கண்டிப்பா சூடா பரிமாறுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னின்னு எல்லா சட்னியுமே சூப்பரா